வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பேச போகிறோம். இப்போ 2 நாளைக்கு நேற்று நடந்த ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம். அது என்ன விஷயம் அப்படின்னா, கேரளாவில் திருவனந்தபுரத்தில் ஒரு குழந்தை 1.5 வயசு குழந்தைய வந்து பார்த்திங்கன்னா, தாய் வந்து காதலனோட சேர்ந்து கொன்னதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். இந்த நாட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, குழந்தைகளுக்கான உரிமைங்கிறது வந்து ஒரு தனி உரிமை. அதை வந்து யாருமே மறுக்க முடியாது. இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா, ஆர்டிகல் நம்பர் 21ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தனிமனித உரிமையை பற்றி பேசுது. அந்த தனிமனித உரிமைங்கிறது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தை வந்து அது கருவாக உருவாகும் போதே வந்து பார்த்திங்கன்னா அது வாழ்கிறதுக்குரிய வந்து தகுதியை வந்து பெற்றுது. அதை வந்து நம்ம சாகடிக்கணும், அதை வந்து கருவை கலைக்கணும்னா கூட உச்சநீதிமன்றம் தான் வந்து அதுக்கு பெர்மிஷன் கொடுக்கணும். அப்படி அது தாய்க்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த உரிமை வந்து அரசியலமைப்பு தான் தருதே தவிர, இந்த ஒரு சாதாரண ஒரு இச்சைக்காக பெற்ற பிள்ளைய கொன்னது வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய தப்பு. அவங்களுக்கு நிச்சயமாக பெரிய தண்டனை கிடைக்கணும். அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு குரல் கொடுக்கணும். அதுக்காக ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் இது. அதுக்கு இது வந்து திருவனந்தபுரத்தில் இந்த விஷயம் வந்து நடந்திருக்கு. இது என்னென்னா, குழந்தை வந்து அவரோட தாயோட 2வது கணவனோட சேர்ந்து அவங்க 2 பேரும் சந்தோஷமாக இருக்கணுங்கிறதுக்காக, குழந்தை இடைஞ்சலாக இருக்குங்கிறதுக்காக அந்த குழந்தைய வந்து பார்த்திங்க அப்படின்னா அதோட உடம்புல 51 இடத்துல காயங்கள் இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் அதோட கை 2ம் உடைக்கப்பட்டு, அது தாய் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, குழந்தை வந்து பார்த்திங்க அப்படின்னா மூச்சு திணறனால இறந்துருச்சு அப்படின்னு சொல்லி நாடகம் ஆடியிருக்காங்க. ஆனால் சுற்றி இருந்த பொதுமக்களுக்கு வந்து இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு. அந்த குழந்தை இறந்த விஷயம் கேள்விப்பட்ட உடனேவே அந்த வீட்டில் பதுங்கியிருந்த அவங்களோட காதலன் வந்து சரமாரியாக தாக்கியிருக்காங்க. இது வரவேற்கத்தக்க விஷயம் தான். அவங்களாம் அந்த நாட்டில் வாழ்கிறதுக்கு தகுதியான மனிதர்களே கிடையாது. அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கும் குழந்தை இருக்குது. இப்போ குழந்தைக்கோட ஒரே ஆதரவு வந்து பார்த்திங்கன்னா தாய் மட்டும்தான். அந்த வயசில் தகப்பன் கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆதரவு கிடையாது. ஏன்னா தாய் வந்து அந்த அளவுக்கு அதோட அட்டாச்மெண்ட் வந்து எந்த அளவுக்கு இருக்குங்கிறது வந்து எனக்கு தெரியும். அவங்களோட ஒரே நம்பிக்கை வந்து தாய் தான். ஆனால் தாயே வந்து பார்த்திங்கன்னா அந்த நம்பிக்கையை வந்து புறக்கணிக்கிறப்ப அவங்களோட மனநிலை எந்த மாதிரி இருந்திருக்கும், அந்த குழந்தை வாயால் சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு வேதனையை வந்து அந்த குழந்தை அனுபவிச்சிருக்கும். இது வந்து என்னோட மனசை ரொம்ப பாதித்தது. அதனால தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த வீடியோ வந்து நான் போடுறேன். அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய தண்டனை கிடைக்கணும் அப்படின்ட்டு நான் வந்து என்னால் முடிஞ்ச அளவு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். நிச்சயமாக இந்த கேஸை வந்து திருவனந்தபுரம் கேரளா அரசும் கேரளா மக்களும் இதை சும்மா விடக்கூடாது. அவங்களுக்கு நிச்சயமாக தண்டனை கிடைக்கணும். எல்லோரும் இதுக்காக சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மொட்டை மாடி சேனலுக்கு மொட்டை மாடி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.